புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள நமது சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு ஏம்பலம் ஆர் செல்வம் ஐயா அவர்களே, லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்களே, நமது சங்கத்தின் சட்ட ஆலோசகரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அசோக் பாபு அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற முன்னாள் இராணுவ வீரர் சங்கங்களின் நிர்வாகிகளே மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற முன்னாள் இராணுவ வீரர்களே, எங்கள் சங்கத்திற்கு இந்த விழாவை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து அவ்வப்பொழுது எங்களுக்கு ஊக்கம் அளித்து வரும் பெங்களூரிலிருந்து வந்திருக்கின்ற எனது நண்பர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, முன்னாள் இராணுவ வீரர்கள் சமுதாயத்தின் உறுப்பினர்களே, என்னுடைய மனதில் என்றென்றும் குடியிருக்கும் தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இப்போ நான் ஒரு ஷார்ப்பாக தான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் பேச போகிறேன். ஒரு தலைவர் உரைங்கிறது தலைவர் உரையாக இருக்காது. நம்ம அடிக்கடி பேசுகிறோம். ஒவ்வொரு விழா நடக்கும்போதும் எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும். இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் போகும்போது எவ்வளவோ இந்த கோரிக்கையெல்லாம் கொடுக்குறோம், ஒன்றும் ஆதங்க மாட்டேங்குது, அப்படி இப்படின்லாம் ஆதங்கமாக இருக்கும். நம்ம ஆதங்கப்படுறதுல ஆச்சரியம் கிடையாது. ஆனால் ஒன்று, நம்ம மக்களாகிய நீங்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும். மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நலத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம கோரிக்கை கொடுக்கும்போது எல்லாருமே நம்ம ஏதோ கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது அந்தந்த துறையோடைய இயக்குநர்களும் அங்கே செயல்படுகின்ற நம்மளுடைய இராணுவ வீரர்களோ இல்லை உறுப்பினர்களோ தான். இப்போ நம்ம ஒரு கோரிக்கை மனு கொடுப்போம். அவர் ஐயா அதை பார்த்துட்டு ஓகே நம்ம செய்கிறோன்னு சொல்லி எழுதி கொடுத்தாருன்னா, நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது நம்ம சிஎம்கிட்ட கொடுத்துட்டோம், நம்மளுடைய அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டோம், எம்எல்ஏட்ட கொடுத்துட்டோம், அவங்க செஞ்சுருவாங்கன்னு. அவங்க அதுக்கு ரிமார்க்ஸ் போட்டு கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள்? நமக்கு டிபார்ட்மெண்ட்டு முப்படை நலவாரியம். அப்போ நம்ம கொடுக்குற கோரிக்கையெல்லாம் சிஎம் சார் எனக்கு முன்னாலேயெல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சு அங்கே அனுப்புவார். அவங்க தான் என்ன பண்ணணும்னா, இதை எதுக்கு நான் உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப பேர் என்கிட்ட கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு கோரிக்கையை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்போ சார் கிடைக்கும், எப்போ சார் கிடைக்கும்னு. இவங்க கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதை கரெக்டாக அதுக்குரிய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்து நோட்டு போட்டு கன்சர்ன்ட் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சு, அவர் கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய இதை வாங்கிட்டு சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சு, அதுக்கப்புறமா முதலமைச்சர்கிட்ட வரும்போது தான் இதுக்கு ஒரு முழு உருவம் பெறும். நம்மளுடைய கட்டம் முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் முதலமைச்சர் இனிஷியல் போட்டு அதை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிடுறாரு, அங்கேயே அது விழுந்துருது. நம்ம முன்னாள் இராணுவர்கள் நலத்துறையிலேயே மாண்புமிகு சட்டமன்ற தலைவர் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்வது, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எழுதி கொடுத்த அவ்வளவு குறிப்புகளும் முன்னாள் இராணுவ நலத்துறையாலேயே மறுக்கப்பட்டிருக்கிறது. இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அது சிஎம் நம்ம கொடுத்துட்டோன்னா, என்னப்பா அவங்க கொடுத்தாங்களே என்னாச்சுன்னு கேட்க முடியாது. ஏன்னா சிஎம் நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த மாநிலத்துக்கு சிஎம், மாநிலத்தில் சட்டமன்ற தலைவர் மாநிலத்துக்கு, உறுப்பினர் அவங்க தொகுதிக்கு, அமைச்சர் எல்லாமே ஃபுல் மாநிலத்துக்கும் தான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் கேட்கணும்னு அது கிடையாது. நம்மளுடைய நலத்துறை தான் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்கணும். எத்தனை வருஷமாக நிலப்பட்ட விஷயமா நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? கிட்டத்தட்ட 20 வருஷம் 20 வருஷமாக நடந்தது. அதில் நம்ம ஆளுங்களே சில வேண்டாத வேலை செஞ்சனால அது கிடைக்கல, அதை விட்டுருங்க. ஆனால் இது கிடைக்குமா கிடைக்காதா, இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நோட்டு போட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மூலமாக போட்டு சிஎம்க்கு அதை சொன்னால் தான் அவரால் ஏதாவது செய்ய முடியும். அதனால் நம்ம அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு சில கோரிக்கைகளை கொடுக்க போகிறேன். அந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்மளுடைய நலத்துறை அமைச்சர்களும் கண்டிப்பாக பரிசீலித்து செய்வார்கள். அப்படி செய்யலைன்னா சட்டசபையில் இதை பற்றி கேட்கறதுக்காக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்காங்க. அப்படியே இல்லைனாலும் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிற சட்டமன்ற சபாநாயகர் இங்கே இருக்கிறாரு. எங்களுக்காக இவங்க எல்லாம் குரல் கொடுத்து கொடுக்குற கோரிக்கையெல்லாம் நியாயமான கோரிக்கை தான், வேற எதுவும் ரொம்ப இதாக ஒன்றும் பண்ணலை. நாங்கள் அதை இந்த ஆண்டு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய நம்ம சங்கத்தின் சார்பாக உங்களுடைய அனைவர் சார்பாகவும் சில கோரிக்கைகளை மொத்தம் வச்சுட்டு நான் விடைபெறுகிறேன். ஓகே.
24/11/2024 புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாண்புமிகு முதல்வர் மற்றும் மாண்புமிகு முன்னாள் ராணுவ வீரர்கள் நலத்துறை அமைச்சர் ஆகியோரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கை மனு. நம்பர் 1, பல ஆண்டுகளாக கோரிக்கையாகவே இருந்து வரும் தகுதி வாய்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வேண்டும். இந்த தகுதி வாய்ந்தங்கிறத நான் எதுக்கு ரிப்பீட்டடா சொல்றேன்னா, இலவச மனைப்பட்டாங்கும் போது தாசில்தார், டெப்டி தாசில்தார் ரேங்க்ல எல்லாம் வேலை பணியாற்றிய நமது முன்னாள் ராணுவர்கள் அது எங்களுக்கும் கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இது ஆரம்ப காட்டத்திலே தடைப்பட்டு போனதே. இலவசமா கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா, இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வீர தாய்மார்கள், 2ஆம் உலக போர் வீரர்களுடைய மனைவிகள்லாம் இந்த குடிசையில் வாழ்றவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கன்சிடர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அப்ப மாண்புமிகு முதல்வர், அப்ப முதல்வர் நம்ம ரங்கசாமி ஐயா தான் இருந்தார். அவர் கொண்டு வந்தா தாசில்தாராக ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா எப்படி சார் கொடுக்க முடியும்? அவங்களுக்குலாம் எங்களுக்கு இலவசம் கொடுங்கன்னா, இது நாங்கள் மிலிட்டரியில் இருந்ததுனால கொடுக்கறது, அதனால எங்களுக்கும் கொடுக்கணும். சோல்ஜர் போர்டில் ரிஜிஸ்டர் பண்ண சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்கணும்னா 5 வீடு 6 வீடு கட்டி வாடகை வாங்கிட்டு நல்லா வசதியாக இருக்கிறவங்களும் ஒன்றுமே இல்லாமல் ஓலை குடிசையில் இருக்கிற முன்னாள் ராணுவ வீர தாய்மார்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? அதில் தான் அடிபட்டு போனதே. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக போன தடவையும் கொடுப்பேன் சொன்னேன், தகுதி வாய்ந்தவர்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே போகிறோம், அதுவே பெருசு. அடுத்தது, மருத்துவக் கல்லூரிகளில் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்டு வரும். நான் அந்த முதல் கோரிக்கையை சொன்னேன், அது யாரும் நீங்கள் இன்னும் யாரும் ஆமோதிக்க மாதிரியே தெரியலையே. என்ன நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்கல்ல. இப்போ நான் ஐயாவெல்லாம் வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்குரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்தா தான் சரி. இவர் ஏதோ சொல்கிறாரு, அவங்க கேட்டு போங்க நினைப்பாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அவங்க அது நமக்கு தேவையானது செய்வாங்க. கோரிக்கையை கொடுத்தேன்னா அது உண்மையிலே அது ஒரு நல்ல வேலிடு கோரிக்கையாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து அது ஒரு ஊக்கமளிக்கிற மாதிரி ஒரு கொஞ்சமாக கைத்தட்டுங்க. மருத்துவக் கல்லூரிகளில் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டினை 1 விழுக்காட்டிலிருந்து 3 விழுக்காட்டாக உயர்த்தி தர வேண்டும். இந்த கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆண்டு விழாவில் சமர்ப்பிக்கப்பட்டு முதல்வர் அவர்கள் பரிசீலிப்பதாக உறுதியளித்திருந்தார். இது விஷயமா 2வது தடவை நான் போய் ஒரு மகஜர் கொடுத்துருக்கேன். அதையும் மேலே டைரக்டர் சைனிக் வெல்ஃபேர் போட்டு எழுதி அனுப்பிச்சாரு. 3வது ஸ்டெப்பில் அது அம்பிடுச்சு, அவ்வளோதான். கல்லூரி விரிவுரையாளர்கள் பதவிக்கு நடைபெறும் தேர்வில், அதாவது லெக்சரர் போஸ்ட்டுக்கு, கல்வி தகுதியில் 2ஆம் மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையிலிருந்து முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். எப்பவுமே தமிழ், நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தான். இங்கே பாண்டிச்சேரியிலே நம்மளோட தமிழ் தான். அதுக்கு 2ஆம் மொழி தமிழ் இருக்கணுங்கிறது நியாயமான ஒரு சட்டம் தான். ஆனால் ராணுவ வீரர்கள் மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணும்போது பிள்ளைங்களை தமிழ் மீடியம் உள்ள ஸ்கூலில் நாங்கள் சேர்த்ததே கிடையாது. எல்லாம் நார்த்தில் அந்தந்த ஸ்கூலில் இருந்ததுனால எல்லாருக்கும் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் வருது. இப்போ அதனால் என்னாச்சுன்னா, தகுதி வாய்ந்த தமிழ் தாய்மொழிங்கிறது படிக்க தெரியும், எழுத தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் சர்டிஃபிகேட்டில் செகண்ட் லாங்குவேஜ் இல்லை. அதனால் அந்த இது நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் இந்த செகண்ட் லாங்குவேஜ் தமிழாக இருக்கணுங்கிறத ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு விலக்களிக்க வேண்டும். ராணுவ பணியிலிருந்து இடை ஓய்வு பெற்று வரும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அரசு பணிக்காக பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலையில் ராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்று அரசு பணியில் சேர்ந்து அதிலிருந்தும் ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் அவர்களையே ஒப்பந்த ஊழியர்களாக பணியமற்றுவது எந்த விதத்திலும் நியாயமாகாது. ஆர்மியில் வேலை செய்கிறோம், 20 வருஷம் வெளியே வரோம். எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம், 15 வருஷம் கழிச்சு வெளியே வரோம். நமக்கு 2 சர்வீஸ், அதாவது ஃபுல் சர்வீஸ் 30 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களே கொண்டு போய் நம்ம ஒரு ஒப்பந்த ஊழியராக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டால், ஆர்மியிலேருந்து வெளியே வேலை இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ஒப்பந்த ஊழியரையாவது இந்த வேலை இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ரெகுலராக எடுக்கிறத விட அவங்களுக்கு இந்த சான்ஸை கொடுங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒப்பந்த ஊழியருக்கு கொடுக்குற 25,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கட்டும். 2 தடவை சதவீதம் வாங்கிட்டு மறுபடியும் அவங்களே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு யூஸ் இருக்காது. மீண்டும் அவர்களே ஒப்பந்த ஊழியர்களை பணியமர்த்துவது எந்த விதத்திலும் நியாயமாகாது. தற்போது முப்படை நல வாரியத்தில் அதுபோன்று ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றும் ஊழியர்களை நீக்கிவிட்டு அரசு பணிகளுக்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கும் தகுதி வாய்ந்த முன்னாள் ராணுவ வீரர்களை ஒப்பந்த ஊழியர்களாக பணியமர்த்த வேண்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்டிசி யூடிசி பரிசு எழுதி பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தானே. இதுலையும் இப்போ சர்வீஸ் பண்ணி இப்போ பென்ஷன் வாங்கிட்டு, சிவிலையும் சர்வீஸ் பண்ணி பென்ஷன் வாங்கிட்டு மறுபடியும் அவங்களே கொண்டு கொடுக்கறதுக்கு வேலை இல்லாத இருக்க நம்ம ஆளுங்களுக்கு அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. 3 மாதத்திற்கு ஒரு முறை முன்னாள் ராணுவ வீரர்கள் குறை கேட்பு குறை தீர்ப்பு கூட்டம் நடத்திட வேண்டும். இது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நடக்குது, கலெக்டர் தலைமையில் நடக்குது.
அண்டை மாநிலமான தமிழகத்தில் இதுபோன்ற கூட்டம் 3 மாதத்திற்கு ஒரு முறை மாவட்ட வாரியாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி வரலாற்றில் இதுபோன்ற கூட்டம் நடைபெறுவதே இல்லை. இதுவரைக்கும் நான் 85 வந்தேன். இந்த மாதிரி ஒரு கூட்டம் இன்னைய வரைக்கும் அது நடக்கலை. இதுக்கு நாங்கள் கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம். 3 மாதங்கிறத ஈவன் 6 மாதம் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சின்ன ஸ்டேட்டு தான். 6 மாதம் வச்சு ஒரு தடவை அப்போது இருந்த அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் அது ஒரு உறுதிமொழியாக கொடுத்தாரு. வழக்கம் போல் அரசு அதிகாரிகள் சைட்லேருந்து ஒத்துழைப்பு இல்லாதனால அதை நடத்த முடியல. கூட்டம் நடத்தும் போது அதில் நமக்கு பெனிஃபிட் ஏதாவது தீர்வாகுதாங்கிறது அடுத்தது. கூட்டம் நடத்தினா தானே, நடத்தாமல் நம்ம பாட்டு பேசிட்டு இருந்தால் என்ன நடக்குது? கூட்டமே நடத்துறது இல்லை. 15 இது கொஞ்சம் முக்கியமான இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. 15-20 ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றிவிட்டு இடையோய்வு பெற்று வரும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் காவலர் பணி வழங்கப்படுகிறது. அதில் பணியாற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் ஓய்வு பெறும் வயது வரை காவலர்களாகவே இருக்க வேண்டியுள்ளது. 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் பிசிஆர் சேர்ந்தார்னா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பிசியாவே இருந்துருவார். அதே செலெக்ஷன் போது காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ படிச்சுட்டு வர பையன் பிசியா வந்துட்டு அவர் ரிட்டையர் ஆகிற காலத்தில் எஸ்ஐயா போயிடுவார் அவர். ஆனால் நம்மளால 15-20 வருஷம் ராமியதை பண்ணிட்டு இங்கே பிசியாவே போக வேண்டியது. 15-20 ஆண்டு கால இராணுவ பணியினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 3 அல்லது 5 ஆண்டு கால பணிக்கு பிறகு தலைமை காவலர்களாக பதவி உயர்வு அளிக்க வேண்டும். இது ஆர்ஆர்ல இருக்காது. ஆனால் இது ஆர்ஆரை முயற்சி பண்ணி இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்து ஒரு எக்ஸர்வீஸ்மேன் 15 வருஷம் கழிச்சு போலீஸ் கான்ஸ்டபிளாக சேர்ந்தார்னா அவர் போலீஸ் கான்ஸ்டபிளாகவே ரிட்டையர் ஆகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு செய்யக்கூடாது. அவங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு ஏட்டா நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க செஞ்ச இராணுவ பணிக்கு ஒரு மரியாதை இருக்கும். இடஒதுக்கீட்டின் இது எங்களுக்கு கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் உண்டு. இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு ஒதுக்கப்படும் பணியிடங்கள் அனைத்தும் முன்னாள் இராணுவ வீரர்களால் மட்டுமே நிரப்பப்படுகிறதா என்பதையும் நிரப்பப்படாத காலியிடங்கள் அடுத்த தேர்வுக்கு முன்னெடுத்து செல்லப்படுகிறதா என்பதையும் முன்னாள் இராணுவ வீரர்கள் நலத்துறை கண்காணிக்க மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட வேண்டும். எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டாவில் 50 பேருக்கு வேகன்சி கொடுத்தாங்கன்னா அதில் 30 பேருக்கு சான்ஸ் கிடைக்குது. அப்போ 20 வேகன்சி போயிடுது. அந்த 20 வேகன்சி அடுத்ததுக்கு கொண்டு போறாங்களாங்கிறத நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இப்போ SC/ST யூனியன் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிற அவங்க கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்க. இது பேக்லாக தூக்கி மேலே போடுறது எல்லாம் பண்ணா எக்ஸர்வீஸ்மென்ட்ல அது வரது கிடையாது. அதை இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸர்வீஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை செய்ய வைக்கணும். கொஞ்சம் தயவு செய்து அவங்கள வேலை செய்ய வைக்கணும். இவங்களை நம்ம பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது. பாண்டிச்சேரி சின்ன மாநிலம். தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு தாலுகா லெவலில் தான் நம்ம எக்ஸர்வீஸ்மென்ட் இங்கே இருக்காங்க. இங்கே அதை நம்மளால கரெக்டாக பார்க்க முடியல. எத்தனை எக்ஸர்வீஸ்மென்ட் முதல் தடவை ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் போயிடுது அதோட. ஏன்னா அந்த வேகன்சி அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் அது வேற எதுக்கு அப்படியே போயிடுது. ஜெனரல் கோட்டாவில் எப்படியே போயிடுது. அதை கொஞ்சம் கண்காணிக்கிறதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அவர்களும் நலத்துறை அமைச்சர் அவர்களும் உத்தரவிட வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, முப்படை நல வாரியத்தின் ஆண்டு கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற வேண்டும். நம்மளுடைய சைனிக் போர்டில் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு கூட்டம் நடத்துவாங்க சார். அது தென்மண்டல தளபதி அவங்கெல்லாம் வச்சு ஒரு ஃப்ளாக் டே ஃபண்டை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அங்கே தான் தீர்மானம் பண்ணி அங்கே தான் முடிவு எடுப்பாங்க. 2009 கடைசியாக நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் இங்கே 10 வருஷம் கழித்து சண்டை போட்டு அதை நடத்த வச்சோம். ஸோ 2019 நடந்துச்சு. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை நடத்தவே இல்லை. அதில் தான் இவங்க இந்த விடோஸுங்களுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அதில் தான் பே பண்ணுறது. ஏன்னா எக்ஸர்வீஸ்மெனுக்கு பொதுமக்கள் எல்லாம் கொடிநாள் நிதியிலேருந்து வழங்குறாங்க. எல்லாம் அந்த கொடிநாள் நிதியில் தான் இவங்களுக்கு எல்லாமே செய்கிறது. கவர்மெண்ட் ஃபண்டு எதுவும் கிடையாது. கொடிநாள் நிதியில் தான் வழங்குறது. அப்போ என்ன ஆகுதுன்னா கொடிநாள் நிதியை நீங்கள் ஃபியூச்சர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருஷமும் பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் யூனியன் டெரிட்டரியில் டாப் டெபாசிட் நம்மளுக்கு தான் சொல்லி அதுக்கு அவார்டு வாங்கிடுறாங்க. பட் அவங்க டாப் டெபாசிட் அவார்டு வாங்குறதுக்காக மக்கள் நமக்கு கொடுக்கல. இது மாதிரி ஒன்றும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு செய்கிறது தான் அது. அதை கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து செஞ்சு நீங்கள் எங்களுக்கு செய்யணும். அதை 2019 ஆண்டிற்கு பிறகு மீண்டும் இந்த கூட்டம் நடைபெறவில்லை. இந்த கூட்டத்தில் தான் கொடிநாள் நிதியிலிருந்து செலவிடப்படும் நலத்திட்ட உதவிகள் பற்றி விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். இது கடைசி பாயிண்ட். எங்களுடைய நலத்துறைங்கிறது பொதுவாக எல்லா நலத்துறையிலையும் ஒரு டைரக்டர் ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. அது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு குறை வந்துச்சுன்னா நேராக அவங்க ரெக்கார்டுக்கே ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸர்வீஸ்மெனோடைய இல்லை விடோஸோடைய பென்ஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது என்ன ப்ராப்ளம் ரெக்கார்டுக்கு ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரோ நேவல் ஆஃபீஸரோ இருந்தால் அவங்க டேரெக்டாக ஃபோன் பண்ண முடியும். ஃபோன் பண்ணி அது என்னங்கிறத ஃபோன்லேயே பேசுவாங்க. இங்கே இப்போ அது மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இங்கே நமக்கு நிரந்தரமான இயக்குனர் கிடையாது. அது ஒரு டைம் கேப்பில் டெம்பரரி இயக்குனர் தான். அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு அடிஷனல் சார்ஜாக போடுறாங்க.
இந்த குறையை தீர்க்கணும்னா இப்போ எக்ஸர்சைஸ் நான் எவ்வளோ குறையெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் தீர்க்கணும்னா ஒரு முழுமையான நிரந்தர இயக்குனரை நம்ம போடணும். கேந்திரிய சைனிக் போர்டில் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அது நிவர்த்தி பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிறவங்களாம் டிசைட் பண்ண முடியாது. சட்டசபையில் இருக்கிறீங்க, நீங்கள் தான் அதுக்கு டிசைட் பண்ணணும். எங்களுக்கு அந்த சம்பளம் பத்தாது, இந்த சம்பளம் பத்தாதுங்களா அவங்க சொல்லாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணணும். மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் கேந்திரிய சைனிக் போர்டின் பரிந்துரையின்படி முப்படை நல வாரியத்திற்கு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவரை நிரந்தர இயக்குநராக நியமிக்க வேண்டும். மேற்கண்ட எங்களின் கோரிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு முன்னாள் இராணுவ வீரர் நலத்துறை அமைச்சர்களையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கோரிக்கைகளை நம்ம கொடுத்துட்டோம். ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் அடுத்த வருஷம் இந்த கண்டிப்பாக எந்த கோரிக்கையும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம நடத்துகிற ஆண்டு விழா இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு சைனிக் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நமக்கு உறுதுணையாக சட்டசபையில் பேசுகின்ற அனைத்து எம்எல்ஏகளுக்கும் பாராட்டு விழாவாக அமைய வேண்டும். இது வந்து இந்த கோரிக்கையில் கண்டிப்பாக இந்த அடுத்த வருஷம் நம்ம நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தணும் அப்படின்னு என்னுடைய ஆவலை தெரிவித்துக் கொண்டு இந்த கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த கோரிக்கைகளை வந்து நிறைவேறக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் சார், எங்களுக்கு தயவு செய்து செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.